சரி மகா, எடுங்க. 25வது கேள்வி என்ன பாருங்க. சரியா? 25வது கேள்வி. சரியா? பாருங்க. மனித செவி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ABCD என்று சொல்லி ஒரு 4 கூற்று தந்திருக்கான். இவற்றில் உட்காதின் உள்நடை பெறத்தக்கவை. அப்ப நமக்கு காதில செவியினுடைய உட்காதிர கட்டமைப்பு என்ன, நடுக்காதிர கட்டமைப்பு என்ன, புறக்காதிர கட்டமைப்பு என்ன, அதாவது காதினுடைய அந்த பகுதிகள் என்னென்ன பகுதிகள், என்னென்ன ஏரியா, அதுக்குள்ள என்னென்ன கட்டமைப்புகள். அப்ப இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ஒரு நோமலா கட்டமைப்பு சார்ந்த கேள்வி ஒன்று. சரி, அப்ப நான் ரஃபா சொல்றேன் பாருங்க. அப்ப சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 ஏரியா இருக்குன்னு சொன்னோம்ல. சரி, அப்ப இதுல 3 ஏரியா இருக்க போகுது. இல்ல, சரி. அப்ப ஒரு நம்மட காதினுடைய கட்டமைப்பு விளங்குறதுக்கு ஒரு எளிமையான படம் உண்டு என்ன? ஒரு ஓவராலா இந்த இந்த இவ்வளவு பகுதிகள் தெரிஞ்சிருக்கேன்னு கேட்டேன். அப்ப இதை பத்தி ஆழமாலாம் படிச்சிருப்பீங்க. இவர் யாரு? புறச்செவி சோனை என்ன? அதாவது நம்ம இந்த துண்டு, நம்ம இந்த ஏரியா புறச்செவி சோனை. சரியா? இவர் யாரு? இவர் யாரு? செவிக்கால்வாய் நம்ம என்ன? அப்ப இவர் நம்ம செவிக்கால்வாய். இவர் நம்ம செவி சோனை. சரியா? இதுல முடிவிடம் இந்த இருக்கிற தொங்கல் ஏரியாவில் பாத்தீங்கன்னா ஒரு மென்சவூர் அழிப்பர். இவர் என்ன? இவர்னா அதிரக்கூடிய அலறிப்பர். இவர் அலாதிரேன். அப்ப இந்த ஒட்டுமொத்தமான இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் சொல்லுவாங்க என்னண்டு புறச்செவி அல்லது புறக்காது சொல்லுவா. இந்த அறியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இது இப்படி தனியா வம்பிச்சுக்கணும் மகா. அதாவது ஓர்டர் படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதான் முக்கியம். வருது ஓர்டர் படி ஞாபகம். பா என்ன? சம்மட்டியுரு, பட்டையுரு, ஏந்தியுரு. சரியா? சம்மட்டியுரு, பட்டையுரு, ஏந்தியுரு. இந்த ஓர்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கேட்பான். புறச்செவி பக்கம் இருந்து உட்காதுற உட்செவிட பக்கம் போகல
இந்த செவிச்சிற்றன்புகள் எப்படி இருக்கும்? அப்ப இவங்க 3 பேரும் தான் அந்த செவிச்சிற்றன்புகள். சரி, அப்ப இந்த துண்டை சொல்றது நடுக்காது அல்லது நடுச்செவி. நடுக்காது அல்லது நடுச்செவி சொல்லுவோம். அப்ப இவர் புறச்செவி அல்லது புறக்காது, இவர் நடுச்செவி அல்லது நடுக்காது, இவரு உட்காது. சரியா? அப்ப இவரு உட்காது அல்லது உட்செவி. உட்காது அல்லது உட்செவி என்று சொல்லுவோம். சரி, அப்ப முதலாவது உனக்கு தெரிஞ்சுக்கணும் யாரு என்னென்ன பகுதிகள். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இவர் இவர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வருமா? சரி, இங்க ஜாயின் ஆயிரு பாரு. சரி, அப்ப சம்மட்டியூரு பட்டையூரு ஏந்தியூர். இந்த சம்மட்டியூரு பட்டையூரு ஏந்தியூருன்னு போற சிற்றன்புல கடைசா இருக்கிறவர் என்ன சொல்லி பாருச்சுன்னா நீள்வட்ட பலகனியோடையும், அடுத்தவர் என்னன்னு சொன்னா வட்ட பலகனியோடையும். இது நீள்வட்ட பலகனி, இது வட்ட பலகனி. சரியா? அவரு நீள்வட்ட பலகனி, ஒரு வட்ட பலகனி. அப்ப சம்மட்டியூரு இந்த மென்சவோடையும் பட்டையூரோடையும், பட்டையூர்வரு சம்மட்டியூரோடையும் ஏந்தியூரோடையும், ஏந்தியூர்வரு பட்டையூரோடையும் யாரோட நீள்வட்ட பலகனியோடையும் இணைஞ்சிருப்பார். சரியா? அப்ப நீள்வட்ட பலகனி இந்தியால உட்காது பகுதியில தோட்பயின்று செல்ற ஏரியாவிலையும் இவர்லையும், வட்டப்பலகனி இங்கால சிறுபயின்று செல்ற ஏரியாவில் அந்த முடிவு தொடங்குற இடம் அது பார்ப்போம். சிறுபை இவரு தோட்பை. சரி, இந்த ரெண்டு பகுதிகளுடைய அவர் இணைஞ்சிருப்பார். இந்த தோட்பையும் சிறுபையும் சேர்த்து தான் மக்கள் செல்றது தலைவாயில் உபகரணம். தோட்பையும் சிறுபையும் சேர்த்து தான் எழுதி சொல்லுவோம் தலைவாயில் உபகரணம். சரியா? சரியா? சரி, அப்ப இந்த இருக்கிறவர் இங்க பாருங்க, இவரு இந்த இருக்கிறவர், இவரு இந்த இருக்கிறவர், இவரு இவங்களை சொல்றது செமி சர்க்கியூலர் கேனல்ஸ். என்ன அப்படின்னா அரைவட்ட கால்வாய்கள். இந்த இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்த்தாலே நத்தை சுருள். சரியா? அப்ப இவரு தொற்பை சிறுவை தலைவாயில் உபகரணம் செல்வோம், இவரு அரைவட்ட கால்வாய்கள் செல்வோம், இவரு என்ன நத்தை சுருள் அடிக்கணும். சரி, அப்ப அவரோட ஆழமான கட்டமைப்புகளோ ஒவ்வொரு ஆள் இன்ஸ்ட்ரக்சரும் தனித்தனியா தெரிஞ்சு படிப்போம். இவர் என்ன செய்வாரு, இவர் என்ன தொழில், இவரோட கட்டமைப்பு என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கும், இதெல்லாம் தனித்தனி ஸ்ட்ரக்சர்ல படிக்கிற விஷயம். சரியா? அடுத்த விஷயத்த பாருங்களா. இப்ப இந்த கட்டமைப்பு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தேன்னா இவ்விடத்துக்கு இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இந்த நடுக்காது பகுதிக்குள்ள இருந்து ஒரு கால்வாய் உண்டு இல்லையா? சரியா? இது என்ன செய்ய முடியும்னா நம்மளோட தொண்டை பகுதியில வந்து திறக்கும். எங்க வந்து திறக்கும்? இது நம்மளோட தொண்டையில. ஏன் சொன்னா மக்கள் இப்ப யோசிச்சு பாருங்க, இது ஒரு அடைச்ச இடம். இந்த அடிக்கிற ஒரு மென்சவு. அப்ப இந்த மென்சவுக்கு இஞ்சால ஒரு அமுக்கம் இருந்து மென்சவுக்கு இஞ்சால வேறொரு அமுக்கம் இருந்தா அமுக்கம் கூடின இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி பாய்கள் பாயும். இதான் நம்ம பிசிக்ஸ்ல நீர் அழுத்தத்தில படிச்சிருப்போம். அப்ப இங்கால இருந்து இங்கால தள்ளினாலும் பிரச்சனை, அங்கால இருந்து இங்கால தள்ளினாலும் பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னண்டா இங்கால வளிமண்டல அமுக்கம் பயின்றுச்சுன்னா தொண்டைக்குள்ளால அதை அனுப்புற, இங்கால வளிமண்டல அமுக்கம் பை சொல்றவங்க இங்கால வளிமண்டல அமுக்கம் பயின்றுச்சுன்னா அவரை தொண்டைக்குள்ளால அனுப்புறோம். என்னன்னா திறந்த யானை. அப்ப இதுக்குள்ள வளிமண்டல அமுக்கம் பை. அப்ப இங்காலய அமுக்க சமன் அங்காலய அமுக்க சமன். இதை சொல்ற மகால் ஊத்தேக்கியாவின் கால்வாய். இந்த 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 போற இந்த 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 கிணலுக்கு பேர் என்ன? ஊத்தேக்கியாவின் கால்வாய். கொஞ்சம் இருங்களா, வீடியோ பின் பண்ணல இல்ல.
பின் பண்ணி தானே எல்லாருக்கும் வீடியோ விளங்கு தானே. வேற உங்களோட ஸ்டேட் ட்ரிப்னால பாக்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகிச்சு. இப்ப யாரு இந்த கொஞ்சம் இதை முதல் சொல்லுங்க. வீடியோ பின் பண்ணி தானே இருக்கி. மற்ற பிரச்சனை அந்த இதுல வீடியோ பின் பண்ணதுல கொஞ்சம் சொல்லுங்க. யார் அது வீடியோ பின் பண்ணலன்னு சொன்னால் பாருங்க கொஞ்சம். வீடியோ பின் பண்ணி தான் அடிக்கும் மகள் பாத்துவீங்களா? என்ன டிஸ்டர்ப் அறியா ஸ்டேட் வந்து வேற யாருங்க இருக்கா? சரி இடையில நாம சேஞ்ச் பண்ண பாப்போமா? சரி பாருங்க. சரியா? அப்ப இந்த கட்டமைப்புகள் விளங்கியிருக்கணும். இந்த கட்டமைப்புகளுக்குள்ள என்ன இருக்கும்? புறச்செவிக்கு என்ன இருக்கும், நடுக்காதுக்கு என்ன இருக்கும், உட்காதுக்கு என்ன இருக்கும். சரியா? அப்ப அதுக்குள்ள என்னென்ன பகுதிகள், அதுல என்னென்ன ஒழுங்கு, இது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். வேணா நோமலா ரஃபத ஒரு ஐடியா வந்து சொல்லிக்கணும். கேள்வியை பார்த்துட்டு கேள்விக்கு தேவையான விஷயங்களா பார்ப்போம். சரியா? சரி இப்ப நமக்கு தேவை என்னன்னா இந்த கேள்வியில ஏபிசிடி சொல்லி ஒரு 4 விஷயம் தந்திருக்காரு. அந்த 4 விஷயத்துல எது உட்காதுக்குள்ள நடக்கும். சரி அப்ப பாருங்க. செவிச்சிற்றன்புகளின் இயக்கத்தால் ஒளியலை விரிவாக்கப்படும். ஓ அது நமக்கு தெரியும். செவிச்சிற்றன்புகள் என்ன திகிரிக்கணும்னா என்ன திகிரிக்கு செவிச்சிற்றன்புகள் என்ன திகிரி ஒளியலைகளை விரிவாக்குறதுக்கு இவர் அதிர வைப்பாரு, இவர் அதிர வைப்பாரு, இவர் அதிர வைப்பாரு. அப்ப அதிர்வு அதிர்வடைஞ்சு விரியலாக்க நடந்துட்டு போகும். அப்ப அதுக்காக தான் இந்த சம்மட்டி உருவரு, பட்டை உருவரு, எந்தி உருவரு என்ற 3 என்புகள் இருக்காது. அப்ப நமக்கு கேள்வி என்ன நடச்சுன்னா உட்காதுக்குள்ள நடக்கணும். ஆனா இவங்க அதிர்றது எங்க நடக்கும்? நடுக்காதுல நடக்கும். அப்ப முதலாவது இங்க லலினாலங்க ஏய வெட்டுங்க, ஏய வெட்டுங்க. ஏண்ட வரைக்கும் வீடியோக்குள்ள வராம இருக்க பாக்கணும். யாருக்கும் ஐப்பெயின் அறியாம சரியா? சரி பாத்தீங்க பாத்தீங்க. அப்ப ஏ வந்து வராதுன்ற முடிவு எடுத்தீங்கடா. 1 வராது, 2 வராது, 5 வராது. 1 2 5 ஒரு முறை ஏ வராது என்ற முடிவு முதல் மக்கால். நீங்க ஏ வராது என்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா பி வராது என்ற முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை வெட்டுங்க முதலாளி. இதாவதுக்குரிய ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன படமா இருந்தாலும் எப்படியோ இல்லையா மறந்துடாங்க. சரியா? சரி அடுத்து சுற்றுண்ண நீரில் அமுக்க அலைகள் உருவாதல். சரி இப்ப சுற்றுநில நீரில் அமுக்க அலைகள் உருவாதல் சொன்னா அது எந்த ஏரியாவுக்குரியதுன்னு சொல்லிடுறோம் பாருங்களா. இந்த சுற்றுநில நீரோ அகநில நீரோ இருக்கிறது மக்கள் நம்மளோட உட்காது பகுதிக்கு. சரியா? அப்ப நம்மளோட உட்காது பகுதிக்குள்ளதான் இந்த சுற்றுநில நீர் அகநில நீர் வரப்போகுது. அதை நான் இப்ப இந்த படத்தை அழிச்சிட்டு அடுத்த படம் கீழக்குள்ள சொல்றேன் என்னன்னு. சரியா? இந்த நத்தைச்சூர்ல கொஞ்சம் ரஃப்பான ஒரு ஐடியாவில் நாங்க படுத்துறேன். அதை பார்த்துக்கோங்க. ஆழமா மிச்சம் ஆழமா இல்ல அவர் கட்டமைப்பு உங்களுக்கு விளங்குற அளவுக்கு சொல்லித்தராங்களோ. சரியா? சரி அப்ப இதுக்குள்ள உட்காது பகுதிக்குள்ளதான் நம்மட இந்த நத்தைச்சூருல இருக்குல்ல இந்த தோட்பை சிறுபைக்குள்ள இந்த அரைவட்ட கால்வாய்களுக்குள்ளேலாம் உள்ள எமிலி. சரி இந்த சுற்றுநில நீரரும் அகநில நீரரும் இருக்க. அப்ப உங்களுக்கு அது ரஃபா நோமலா தெரிஞ்சிருக்கணும். ஆகவே பி கூற்ற பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுநில நீரில் அமுக்கலைகள் உருவாதல் என்று சொல்றது உட்காதுக்குள்ள நடக்கும். பி வரணும். அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 3வது விட வராது. பாத்தீங்களா? நான் செஞ்சது என்ன? ஏயையும் பியையும் வாசிச்சேன். விடைக்கு வந்துட்டு எனக்கு சியை பத்தி தெரியா, டியை பத்தி தெரியா. ஆனா நான் விடைக்கு வந்துட்டு என்ன இருக்கீங்கன்னா என்ன வாசிக்கல.
விளங்குதா? அப்ப இப்படியான ஐடியாக்கள்ல செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்க மக்கள். இது இல்லைன்னு சொன்னா என்ன நான் இடத்துல பிரச்சனை ஆக்கிட்டு சரி. அப்ப எல்லா குற்றையும் வாசிச்சு தான் நான் விடைக்கு போகின்ற முடிவு குறிக்கா. அப்ப இந்த கேள்விக்குரிய விடு என்னது? பி டி எத்தனை விடுறது? 4 விடு. சரியா? அப்ப இந்த கேள்விக்குரிய விட பிடி 4 விடு. சரி, யாருக்காச்சும் இது நோட் பண்ணணும்ன்றாக்கள் இருக்கீங்களா? இதுக்குள்ள இந்த படத்தை யாராவது நோட் பண்ண போறீங்களா? குயிக்கா ரியாக்ட் பண்ணுங்க இருந்தா. யாராச்சும் நோட் பண்ண போறோம் சொல்றாக்கள் இருக்கீங்களா? நோட் பண்ணிட்டீங்க? நோட் பண்ணிட்டீங்க. வேற யாராச்சும் டைம் தரையா? ஒரு 2 மினிட்ஸ் வேணும்டா. இதை நோட் பண்ணி எடுக்க வேணும் தானே. வேற கொல்லியாக்கள் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்பான் இருக்கு தானே, இந்த சோட்டா சொல்லியிருக்கேன், அதை வேண்டாம் கொஞ்சம் நோட் பண்ணி எடுக்க. சரியா? சரி, நீங்க நோட் பண்ணி எடுங்க. நான் கொஞ்சம் இந்த ஒரு 2 மினிட்ஸ்ல ஓட்டியாருனா. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா? சரியா? இப்ப பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளாலேயே ஒரு ஆள் கண் போகும். சரியா? சரி. அப்ப திரும்ப ஒரு சொல்ற பாருங்க. இவர் செவிச்சோனை, இவர் செவிக்கால்வாய், இவர் செவிப்பறை மென்சவு, இவரு சம்மட்டியுரு, பட்டையுரு, ஏந்தியுரு, இவரு உட்காதுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவாயில் உபகரணம், தோட்பை, சிறுபை, அரைவட்ட கால்வாய்கள், நத்தை சுரு. சரியா மகால்? சரி. அப்ப இந்த இவ்வளவு விஷயமும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு ரஃபான ஐடியா இருக்கணும். அப்ப இதை வச்சு நம்ம ஏஐயும் பிஐயும் முடிவுக்கு வந்துடலாம். இப்ப சியும் டியும் சம்பந்தமா செல்லணும்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடும் இதா இல்ல, இதுக்கு தேவையான அளவுக்கா. அழிய ஏதாவது தேவை நோட் பண்ண புரியுன்னு சொன்னா அதை உடனடியா நோட் பண்ணிக்கங்க. நானும் ஒரு 2 நிமிஷம் வேணா தருவேன் வேற அதிகம். சரி, நான் இந்த இடத்தை கொஞ்சம் கீறேனா. இவர் இந்த அடிக்கிறது நீள்வட்ட பலகை நீர். சரி, இவர போர்டு யாரு? நம்மளோட நடுக்காதனையும் உட்காதனையும் போர்டு. சரியா? சரி. இப்ப இங்க பாருங்க, நீள்வட்ட பலகனி நடுக்காதுக்குரியதா உட்காதுக்குரியதா? அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்? அவர் அந்த பொதுவில் இருக்கிறார், பொதுச்சுவர்ல. அதே மாதிரி தான் இதுக்கு முதல் நடுக்காதுக்கும் செவிச்சு புறச்செவிக்கும் இடையில புறக்காதுக்கும் இடையில ஒரு மென்சவர் வருவாரு, செய்ப்பறை மென்சவர். அந்த மென்சவர் யாருக்குரியவர்? அப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான். ஏன்? அவரும் இவரும் அந்த பொதுவில் இருக்கிறார். பொதுவில் இருக்கிறாள் யாருக்குரிய எப்படி சொல்றேன்?
சரியா? சரி, அடுத்தது பாருங்களா. இப்ப சியையும் டியையும் விளங்கப்புறம் அதுக்கு நாம இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் நம்ம கிளியர் ஆகப்புறம். சரி, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த தோட்பை சிறுபை என்று சொல்ற கட்டமைப்பை இலகுவா எனக்கு விளங்குற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரா மாத்த போறேன். சரியா? அப்ப நான் இப்படி எடுக்க தோட்பை சிறுபைய ஒரு சதுரமுகிமா எடுக்க. சரியா? தோட்பை சிறுபைய ஒரு சதுரமுகி அந்த ஷேப்புக்கு எடுக்க. ஷேப்பை கொண்டு வரதுக்காக நான் இப்படி எடுத்துருக்கேன். சரியா? அப்ப இதுலதான் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தான 3 அரைவட்ட கால்வாய்கள் இருக்க போகுது. அப்ப இந்த இருக்கிற தளம் இஞ்சல் இருக்கிற தளத்துக்கு செங்குத்து, இவருக்கு செங்குத்து. இந்த இருக்கிற தளத்துக்கு இவர் செங்குத்து, இந்த இருக்கிற தளத்துக்கு இவர் செங்குத்து. அப்ப இதை பாருங்க, இந்த கொண்டு பாருங்க விளங்கா. இந்த இவங்க 3 தளம் மூன்று கொண்டு செங்குத்து. அப்ப இவர்ல இருந்து இவருக்கு ஒரு அரைவட்ட கால்வாய், அவர்ல இருந்து இவருக்கு ஒரு அரைவட்ட கால்வாய், இவர்ல இருந்து இவருக்கு ஒரு அரைவட்ட கால்வாய். அப்ப ஒன்று கொண்டு செங்குத்தான 3 அரைவட்ட கால்வாய்கள் இருக்கின்றன. அதுல நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் கீறேன்னா, ஒரே ஒரு அரைவட்ட கால்வாய் கீறேன். இந்த ஒரு சரியா மக்கள், ஒரே ஒரு அரைவட்ட கால்வாய் மட்டும் கீறிருக்கேன். இப்படி 3 பேர் இருப்பாங்க. இஞ்சால இருந்து இப்படி ஒரு ஆள் போயிருப்பாரு, அங்கால இருந்து இப்படி ஒரு ஆளும் திருப்பாரு. சரியா? அப்ப எல்லாரும் எங்க இல்லைன்னா 3 ஒரே ஒரு ஆளுக்கு இருக்கு. சரி, இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 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 இருக்கிற ஒரு தலைவாயிலு போடணும். சதுரமுகி அடுத்தது தலைவாயிலு போடணும். இந்த தலைவாயிலு போடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு போல வைங்கணும். சரியா? இவர் தான் அந்த தோட் பைண்ட் சொல்றவர். இவர் அவர்ல இருந்து போற ஒரு ஜாயிண்ட் வருவார். இவர் தான் அந்த சிறு பைண்ட் சொல்றவர். நான் மிச்சம் ஆழமா கதைக்கல. சரியா? ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு இப்ப டைம் இல்லை நமக்கு மிச்சம் ஆழமா இருக்குது. இவர் தான் நம்முடைய தலைவாயில் போடுறார். தோட்பை சிறுபை சேர்த்து தான் சொல்லுவோம். நான் இந்த தோட்பை சிறுபையிட ஷேப் ஒரு சதுரமுகி மாதிரி எடுத்திருக்கேன் நமக்கு விளங்கணும். அப்ப இவர் இவர் இந்த 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 சுவர் இந்த இந்த நான் காட்டிக்கிற சுவர் இந்த முகத்துல சரி 5 விடத்துக்கு ஓப்பன் ஆகுதுங்களா. இது இது 3D யோசிக்கணும். ஒரு பொட்டி ஒன்றுக்குள்ள நடுவுல நீ ஒரு போல வச்சிருக்கேன். சரியா? வச்சு போட்டு அந்த முகம் ஒன்றுல நடுவுல துளைய போடுறேன். அது அந்த போல்ல அது அந்த போல்ல சரியா நடுவுல போயிட்டு. சரியா? அப்படி ஒரு ஸ்ட்ரக்சரான நீங்க இந்த தோல் வச்சிருவையா. இந்த இருக்கிறது வெளியடிக்கு, இது வெளியடிக்கு, இது வெளியடிக்கு, பொட்டிக்குள்ள உள்ளது வெளியாது. அதாவது அந்த அந்த துளைகள் போய் சந்திக்கிற இடத்துல வெளியாது. உதாரணமா இப்படி ஒரு பொட்டி ஒன்று வச்சுட்டு அதுக்குள்ள ஒரு போல வச்சிருக்கீங்க. அந்த போல்ல நடுவுல விடத்துக்கு ஒரு சென்டர் இருக்கின்றன்னா அந்த இடத்துல இருக்காது, வெளியேறது. சரியா? கவனமா. சரி, இப்ப வச்சுட்டு இப்ப என்ன பண்ணணும்னா சரியா என்ன பண்ணணும்னா இதுல இருந்து கால்வாய்களை வெளியாக பாருங்களா. 3D ஷேப்புக்காக தான் எடுத்து, வேற ஒன்றும் இல்லை. லேசா இருக்கின்றது. சரி, அப்ப இவர் அந்த அங்கால முகத்துல படுற இடம் இந்த அறிக்கணும். அப்ப அதுக்குள்ள இருந்து வெளியா இவர் வருவார். சரி, அப்ப இவர துண்டொண்டு இந்த ஏரியாவில இருந்து வெளியா வரும். அது சரியா நடுவால இருக்கும் பாருங்க. அது சரியா நடுவால இருக்கும்.
அது சரியா? நடுவால ரிப்பேர். சரியா மக்கால்? அப்ப இது அப்படியே சுத்தி வரும் என்ன, அந்த கால்வாயும் நடுவால அப்படியே சுத்தி வரும். அந்த கால்வாய் நடுவால அப்படியே சுத்தி வரும். சரியா? நான் ஃபுல்லா இவரை வலைக்கு அமைக்கிட்டு இவர் அப்படியே உள்ளுக்கு இருந்தா அப்படியே வெளியே வராது. வைங்களாம். சரி, ஒரு ஒரு நார்மலா ரஃபான ஒரு ஐடியாவை சொல்றேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இருக்கிறது இவர தொடர்ச்சியானே. இந்த 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 போறது இவர தொடர்ச்சியானே. அப்ப இங்க பாருங்க, இதுக்குள்ள 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 இந்த இந்த நடுவுல 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 வர அந்த கால்வாய்க்குள்ள, அது இந்த நடுவுல இவருக்குள்ள இவருக்குள்ள. சரியா? அதே மாதிரி இவர்ல நடுவுல, அதே மாதிரி இவர்ல நடுவுல இவர்ல நடுவுல. சரியா? இந்த இந்த படம் கலர் எல்லாம் சரியா விலங்கலாட்டி சொல்லுங்கன்னா இதை போட்டோ அடிச்சு குரூப்ல போட்டோ நீங்க பார்க்கலாம். விலங்கு என்ன நினைக்க, இந்த நடுவுல இருக்கிற சிவப்பு நிறம், இந்த இந்த இதுல இருக்கிற சிவப்பு கலர் நான் இந்த ஹீட் இருக்கிறேன். சரியா? அப்ப இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இப்ப நான் கீறிக்கேன் தானே இந்த சிவப்பு கலர் ஃபுல்லா, இதைத்தான் சொல்றது மென்ச ஊச்சிக்கல் வழி இந்த சொல்லுவாங்க. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அகநிண நீர். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா அகநிண நீர். சரியா? இத சுத்தி இந்த அகநிண நீரை சுத்தி இந்த பாருங்க, இந்த இந்த கலர் அடிக்கன், இந்த கலர் அடிக்கன், இந்த இந்த ஒரு இந்த ஒரு விளங்குதா? படத்துல விளங்குதா? அது நடிவார கலர்ல இருக்கு. சரியா? படத்துல விளங்குன்னு பாருங்க, இல்லாட்டி போட்டோ அடிச்சு குரூப்ல போட்டு நான் குயிக்கா நீங்க அதை பார்க்கலாம். விளங்குதா? படத்துல நான் செல்ற விஷயங்கள் கிளியரா விளங்குதா? கிளியர் சார். சரி சரி. அப்ப இந்த இருக்காரு, இந்த 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 சுத்தி இருக்காரு, இந்த சுத்தி இருக்காரு இவரு. சொல்லுங்க, இவர் எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொன்னேன் தானே, ஒரு 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 பொட்டிக்குள்ள நடுவுல போல வைன்னு சொல்லியிருக்கேன். அந்த போலுக்குள்ள இந்த சிவப்பு கலர் மை எது நிரப்பிருக்கேன், அதாவது என்ன சிவப்பு கலர் மை அகநிலை. அப்ப அந்த போலை சுத்தி பொக்ஸுக்குள்ள ஒரு கெப் இருக்குங்களா? அந்த 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 போலை சுத்தி அந்த போலை சுத்தி பொக்ஸுக்குள்ள ஒரு கெப் இருக்குங்களா? இந்த அடிக்கிற கெப், இந்த அருகி பொட்டி, இந்த அருகி போல், இதுக்குள்ள நான் சிவப்பு கலர் மை அடிச்சிருக்கேன், அகநிலை நீர் அடிச்சிருக்கேன். இத சுத்தி ஒரு கெப் இருக்குங்களா? அதுக்குள்ள நான் சுற்றுன நீர் வைக்கப்படுறேன். அப்ப சொல்லுங்க, அப்ப சுற்றுன நீர் நம்மட படத்துல எங்க எல்லாம் வரும்? எங்க எல்லாம் வரும்? அகநில நீரை கழிச்சா மத்த எல்லாம் சுற்றுன நீர். அகநில நீரை கழிச்சா மர எல்லாம் சுற்றுன நீர் தானே. இதுலயும் கொஞ்சம் எரிப்பாரு, இதுலயும் கொஞ்சம் எரிப்பாரு என்ன. இதுல இதுக்கு ஃபுல்லா சுற்றுன நீர் தான். ஆதர கட்டமைப்பு பெரும்பாலும் நிறைய பேருக்கு அவ்வளவு கிளியரா விளங்குறல்ல. அப்ப அதை லேசாக்கலாம் எப்படின்னா, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டுட்டு வந்தீங்கன்னா, இது இந்த இந்த கீரை மக்கள் காதிட ஸ்ட்ரக்சரை விளங்குறதுக்கான மாதிரி. இது காதிட ஸ்ட்ரக்சர் இல்ல, அதை விளைவிக்கணும். சதுரமுகி ஷேப்லி அதுல அரிக்கி நமக்கு உள்ளுக்கு நத்தை சுருளா நத்தை சதுரமுகிய கடைசியில. அப்ப கவனமா இருக்கணும். இது நாம காதிட ஸ்ட்ரக்சரை விளங்குறதுக்கு நாம எடுத்த ஒரு மாதிரி படம் உண்டு, அவ்வளவு நாம நமக்கு தெரிஞ்ச காரணிகளை வச்சு உருவாக்கிருக்கேன் இந்த படத்தை. சரி? அப்ப இந்த துண்டு வெளியாகி வருது இந்த. சரியா? சரி. அப்ப இந்த புள்ளிக்கோடுல நான் போட்டுக்கிறேன் சுற்று நிணநீர். இந்த நான் புள்ளிக்கோடுல போட்டுக்கிறேன் என்ன சாமா? சுற்று நிணநீர். இது இந்த நாங்க எடுத்த ஸ்ட்ரக்சர் நம்மட காதோட ஒப்பிட்ட விதம்.
இது ரெண்டு முளைக்கிட்டா சரியா. நான் எடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர், நான் காதோட ஒப்பிட்டு இருக்கிற இந்த விதம், இது ரெண்டும் உங்களுக்கு என்ன செல்றன்ற எப்படி ஓட்டுதா அதை முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க பாபு. கிளியரா விளங்கிட்டா? நான் எடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ரக்சரும் அதை காதோட ஒப்பிட்டது. ஓகே. அதாவது நீ இப்படி யோசிக்கணும். இது எப்படி யோசிக்கணும்னா, ஒரு பொட்டி, அந்த பொட்டிக்குள்ள ஒரு போல், அந்த போலுக்குள்ளேயும் ஒரு திரவம் இருக்கு, போலுக்கு வெளியாலையும் ஒரு திரவம் இருக்கு. அந்த போல்ல போல் மாதிரி யோசிக்காம இப்ப அப்படியே ஒரு ரப்பர் மாதிரி நீட்டமா யோசிங்க. போல்டு சின்ன தானே, அந்த போல் அப்படியே ஒரு நீட்டம் இப்படி யோசிங்க. அந்த பொக்ஸ் என்ன தானே, அந்த பொக்ஸ் அப்படியே ஒரு நீளமான பொக்ஸ் யோசிங்க. இவ்வளோ. அப்ப ஒரு நீளமான பொக்ஸ் இருக்கு, அந்த நீளமான பொக்ஸுக்கு நடுவுல ஒரு உருளை மாதிரி ஏதோ ஒரு ஷேப்ல ஒரு சாமா இருக்கு. அந்த உருளை மாதிரி இருக்கிறவருக்குள்ள ஒரு திரவம் அகநில நீர், அந்த பொக்ஸ் மாதிரி இருக்கிறவருக்கும் போலுக்கும் இடையில ஒரு திரவம் சுற்றுன நீர். இது கிளியரா விளங்கிட்டா? சொல்லுங்க பாம். இந்த நான் சொன்ன விஷயம் கிளியரா விளங்கிட்டானோ சொல்லுங்க. ரெண்டு பேரும் செக் பண்ணி வேற லெவல். இவ்வளவுதான் மக்கள் காது. சரியா? இந்த காதை வச்சுட்டு கடுமையாக மல்லு கட்டி சிக்கப்படுறதுக்கு அளவுக்கு இல்லை. எப்படி பட்டாச்சு? சரியா? இப்ப இது விளங்கினா இப்ப நான் செல்ல போறேன். அது அம்லாங்க இப்ப இவ்வளவு தான் நான் செல்லலாம். இதுல இன்னும் ஆழமா கதைக்கிறீங்க. ஆனா அந்த அளவுக்கு ஆழமா செல்லலாம். இவ்வளவுதான் நான் இப்போதைக்கு செல்லலாம். சரியா? டைமையும் பாத்துக்கணுமே, ஒரு கேள்விக்குரிய டைம். சரி, இப்ப பாருங்க. வட்டப்பலகனி அதிர்வினால் பாய்ம அலைகள் இழக்கப்படுதல் நம்மட நடுக்காதா உட்காதா புறக்காதான்னு கேட்டீங்க. சரி, முதல்ல என்னைக்கு சொல்லி அந்த படத்துக்கு வா, நம்மட அந்த நோமல் படத்துக்கு வா. தோட்பை, சிறுபை, நத்தை சுருள், இதைத்தான் நம்ம இப்படி மாத்தி வச்சிருக்கோம் நம்மளோட வேலைங்கிற மாதிரி. சரியா? சரி, அப்ப இந்த இருக்கிற ஏரியாவுல நீள்வட்ட பலகனி, இந்த இருக்கிற ஏரியாவுல வட்ட பலகனி, அதாவது மக்கள் இங்க வருமா? சரியா? இந்த ஏரியால வருமா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளோட தோட்பயிர் கனெக்ட் ஆகிருப்பாரு. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த கால்வாய் இருக்கானே, யாரு இந்த இந்த சுருள் இருக்கலாம், இந்த சுருள்ற இதுல குறுக்கு வெட்டும் போது சொல்லிடுவோமே. இப்ப பாருங்க, இதெல்லாம் இப்படி குறுக்கால வெட்டு. சரியா? இதை நான் குறுக்கால இப்படி வெட்டி போட்டு உனக்கு இதை எடுத்து இப்படி காட்டு கேமராக்கு. இல்லைங்க, இதை நான் இப்படி வெட்டி போட்டு உனக்கு நான் இப்படி காட்டு. இது ஒரு உருளை ஷேப் தானே? அப்ப இங்க பாரு, இப்படி தெரியும். சரியா? இதுல ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குமா கால்? அதுல நான் அந்த அளவுக்கு எல்லாம் கதைக்கல, சுமார் ரஃபா இதை சொல்றேன் பாருங்க. சரி சரி, டவுட் ஒண்ணும் இல்லையே. சரி சரி, இப்ப பாருங்க. இல்ல நிறைய கதைக்கறி காது கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான கட்டமைப்பு, நிறைய கதைக்கறி ஏன்ற சும்மா இல்லைங்க. சரி, இப்ப இங்க பாருங்க. இதுல நடுவுல ஒரு கால்வாய், மேலுக்கு ஒரு கால்வாய், கீழுக்கு ஒரு கால்வாய். நல்லா பாத்துக்கணுமா? நான் சொல்றது நல்லா பாத்துக்கணும். அதாவது இந்த துண்டை தான் இப்படி வெட்டிருக்கேன், வெட்டி போட்டு தான் வச்சிருக்கேன். சரி, நடுவுல இருக்கிறது நத்தை சுருள் கான். இது நத்தை சுருள், இது நத்தை சுருள்ற கான். நடுவுல போறாள் அவரு தான் கலிந்தா போறாரு. நடுவுல போறாருல, இந்த நடுவுல போறாரு இவர்தான். இதை வெட்டினீங்கன்னு சொன்னா மேலுக்கு ஒரு கால்வாய் தெரியும், கீழுக்கு ஒரு கால்வாய் தெரியும். சொல்லுங்க பாப்போம். இந்த இந்த போறது நத்தை சுருள் காணுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுக்குள்ள இந்த சிவப்பு கலர் மை போகுது. என்னது சிவப்பு கலர் மை? அகநிணனி. அப்ப இந்தாவும் இந்தாவும் மேல இங்கீலையும் அதுக்கு என்ன போகும்? அதுக்கு என்ன போகும்? இந்த மேல இங்கீல இருக்கிறதுக்குள்ள என்ன போகும்? விடையில போடுங்க, குயிக்கா குயிக்கா. உசுரோட அடிக்கீங்க காட்டிக்கணும். போடுங்க, ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டா தானே விலங்கு என்ன என்ன காலத்துல நடக்கீங்க. அந்த மைக் ஓபன், மைக் ஓன் பண்ணி வச்சிருக்கிறாள். சரி, இப்ப டக்குன்னு விடைய போடுங்க. அந்த நத்தைச்சுருள் காணுக்கு மேலையும் கீழையும் என்ன திரவம் போகும்? நடுவுல போறதுன்னு என்னன்னு சொல்லிட்டு, அப்ப மேல இங்கேயும் என்ன போகும்? குறுக்கால வெட்டி போட்டு பார்த்தா
புறநின நீர் வெரி குட். சுற்று நின நீர் சுற்று நின நீர் சரி, அவ்வளவுதான் மக்கா, அவ்வளவுதான், இவ்வளவுதான் விஷயம். சரியா? பெஞ்சு பாரு, பொட்டி மாதிரி இருக்கிறாள் நீளமா யோசிக்க என்ன, நடுவுல இருக்கிற போல் மாதிரி இருக்கிறாள் நீளமா யோசிக்க என்ன, அந்த அந்த பொட்டி மாதிரி இருக்கிறாளையும் ஒரு நீளமா யோசி, நடுவுல போல் மாதிரி இருக்கிறவையே ஒரு நீளமா யோசி. அப்ப போல் மாதிரி இருக்கிறவருக்குள்ள அகன் என்ன நீர்ந்தா அவ சுத்தி உள்ள என்ன சுற்று நின நீர், அதை சுத்தி ஃபுல்லா என்ன நீர், சுற்று நின நீர். அப்ப இதுக்குள்ளேயும் சுற்று நின நீர், இதுக்குள்ளேயும் சுற்று நின என்ன என்ன பிரச்சனைகள் கிடக்கும். கிளியர் தானே? இதுல ஒருத்தருக்கு டவுட் இல்ல தானே? சரி, அப்ப அப்ப எங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கணுமா, நம்மட ஸ்பாவுல இருந்துச்சுன்னா சம்மட்டியூரு, பட்டையூரு, ஏந்தியூரு அதிர்வுகள் கடத்தப்பட்டு கடத்தப்பட்டு வந்து ஏந்தியூரு, சரியா, நீள்வட்ட பலகனியா அடிக்கும், டங் 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 அடிக்கும். அடிச்சோடனே அந்த அதிர்வு எங்க போகும், இந்த இந்த தோட்பை சிறுபையை சுத்தி இருக்காருல இந்த இருக்காரு இவருக்கு போகும். சரியா? அப்ப இங்க பாருங்க, அதிர்வுகள் இங்க வரும், வந்தோடனே அது கடத்தப்பட்டு 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 வந்து இதுக்குள்ள மக்கள் நிறைய மென்சவு கோட்டினங்கம் சாமான்லாம் நத்தைச்சுருக்கான கறி. சரியா? அதுக்கு அதிர்வுகள் வரும், கேட்டல் பொறிமுறை எல்லாம் நான் இப்ப கதைக்கல டைம் இல்லை. சரி, அப்ப என்ன அது இந்த அதிர்வுகள் வந்து இது ஆட்டினோடனே அதிர வச்சோடனே அது இங்க நத்தைச்சுருக்கானுக்கு போகும். அப்ப இங்க கோட்டினங்கம் வருதிப்பாரு. சரியா? அது கேட்டலுக்கான கணத்தாக வைக்கும். அது என்ன செய்யும் அப்படியே வந்து இங்க பாருங்க, அது என்ன செய்யும் அப்படியே வந்து இந்த மென்சல் அதிர வைக்கும். அதிர வச்சோன்னா அந்த அதிர்வுகள் அப்படியே வரும். இப்ப நான் குறுக்குப்பட்டு முகம் தான் நகைச்சிட்டு இருக்கேன், இது அப்படியே நெடுக்கப்பட்டு முகத்தோட்டு நான் எந்திரிக்கிறோம். அப்ப பாருங்க, முதலாவது இந்த அடிக்கிற ஏரியாக வரும் அதிர்வு, அடுத்தது இந்த ஏரியாக போகும் அதிர்வு, அடுத்தது இந்த ஏரியாக வரும் அதிர்வு. இந்த வந்த அதிர்வுகள் அப்படியே இங்க பாருங்க, இந்த சுருளை இந்த சுத்தி இருக்கிற சுருளை அப்படியே விரிங்க 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 விரிங்க, இங்க பாருங்க விரிஜிட்டே வந்தீங்க என்னன்னா, இங்க பாருங்க, இந்த மேல இருக்கிறவரும் இவரும் யாரு, தலைவாயில் கால்வாய், இந்த கீழே இருக்கிற கால்வாயும் யாரு, இவரும். ஒரு இடத்த வந்து முற்றாக உங்களோட கண்ணுக்கு தெரியுதா, ஒரு இடத்த வந்து முற்றுது உங்களோட கண்ணுக்கு தெரியுதா, இங்க பாருங்க, இந்த சிவப்பு மை நடுவால போகுது. சரியா? அதுக்கு மேல போறவரும் அந்த சிவப்பு மைக்கு கீழே போறவரும் அகநினைக்கு கீழே போறவரும் அப்படியே வந்து ஒரு இடத்த முற்றுறது உங்களோட கண்ணுக்கு தெரியுதா, தெரிகிறதா? தெரியுதா மக்கால்? எஸ் சார், தெரியுது. வேற வேற டக்குன்னு ரியாக்ஷன் ஒன்றுதான். சரி சரி. அப்ப இதுல இருந்து நாம ஒரு விஷயத்தை விளைவிக்கலாம். தலைவாயில் உபகரணமும் சாரி தலைவாயில் கால்வாயும் நம்மட செவிப்பறை கால்வாயும் வேற வேற கால்வாய் இல்ல. உண்மையா நீ இடையில ஒரு இடத்தை வெட்டக்குள்ள மேலொரு ஓட்டை, நடுவுல ஒரு ஓட்டை, கீழே ஒரு ஓட்டை, சரி இல்லைங்க, 3 துண்டா தெரியுது. ஆனா அது அப்படியே நீட்டிக்கிட்டே வந்து ஒரு இடத்தை பார்த்தா என்னன்னா நத்தைச்சுருக்கான் தனி கால்வாய் தான். ஆனா அதுக்கு மேல இருக்கிற செவிக்கால்வாயும் சாரி தலைவாய் கால்வாயும் அதுக்கு கீழே இருக்கிற செவிப்பறை கால்வாயும் வேற வேற இல்லை. அது ரெண்டு ஒன்றுட தொடர்ச்சியது. அப்ப அதாலதான் மேலுக்கும் சுற்றுன நீர், கீழுக்கும் சுற்றுன. அப்ப நான் உங்களுக்கு இப்ப அதிர்வுகளை சொல்றேன் பாருங்க, அழகா இந்த சுற்று நின நீரால கடத்தப்பட்டு பாருங்க, இந்த பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க, இந்த சுற்று நின நீரால கடத்தப்பட்டு அப்படியே சுத்திட்டு வந்து இங்க பாருங்க, இந்த இடத்த யூடர்ன் பண்ணுது. விலங்குதா யூடர்ன் பண்றது? விலங்க இங்க பாருங்க, இதால சுத்திட்டு வந்து அப்படியே வந்து இந்த இடத்த வந்து யூடர்ன் பண்ணும். சரியா? அப்படியே யூடர்ன் பண்ணி வந்து இந்த அடிக்காரு நம்மடால்
யாராவது வட்டப்பலகனியோட சுற்றுன நீரர் போய் கடைசா வட்டப்பலகனி அதில் வைப்பாரு. அதாவது உண்ட தலைவாயில் கால்வாய்க்குள்ள கொடுத்த அதிர்வு அப்படியே கடத்தப்பட்டு 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 வந்து யூட்டன் எடுக்கும். எதுக்குள்ள யூட்டன் எடுக்கும்? நம்ம இவருக்குள்ள செவிப்பறை கால்வாய்க்குள்ள யூட்டன் எடுத்து அப்படி போகும். விளங்காமா? விளங்காம இவரு இது அதிர்வை கடத்திடும். அது வராது. அப்படியே வந்து அதிர்வு வந்து 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 அப்படியே யூட்டன் எடுத்துட்டு திரும்ப சுற்றுலா நீராலை போகும். விளங்குதா? என்ன சொல்றேன் விளங்குதா? நல்லா தெரியும். எஸ் சார். சரி, போன கிழமை கேட்ட கேள்விக்கு இந்த கிழமை பதில். சரி பாருங்க, இது சரியா? இந்த இந்த விஷயம் இப்படி விட்டுட்டா, இந்த நான் சின்ன விஷயம் இப்படி விட்டா, அப்படியே மாறிட்டு போற விஷயம் இப்படி விட்டா, அப்படியே மாறிட்டே போய் கடைசா வட்டப்பலகனில் அடிப்பாரு அந்த அதிர்வு. வட்டப்பலகனி எங்க இருக்கு பாரு, போர்டர். போர்டர் என்ன திற போர்டர்? வட்டப்பலகனி என்ன திற போர்டர்? வட்டப்பலகனி என்ன திற போர்டர்? என்ன திற? என்ன திற போர்டர்? நடுக்காதுல நடுக்காதுக்கும் உட்காதுக்கும் போர்டர். அப்ப வட்டப்பலகனியை போய் தட்ட 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 வட்டப்பலகனியை போய் தட்ட 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 அதிர்வுகள் எல்லாம் உங்களோட நடுக்காதுக்குள்ள கொட்டுப்படும். கொட்டுப்படுற மாதிரி இப்படி குப்பையை தள்ளி கொட்டி நம்ம யோசிக்கணும். உள்ள தள்ளுபட்டா நான் இப்ப என்ன நம்ம நடுக்காதற்குள்ள ஒரு கால்வாய் இருக்கு. என்ன கால்வாய்? உத்தேக்கியாவின் கால்வாய். அப்ப உத்தேக்கியாவின் கால்வாய் ஊடாக தொண்டையினூடாக வெளியாயிடுச்சு. கிளியரா மக்கால்? பிடிபட்டுட்டா அந்த சின்ன விஷயம் பிடிபட்டுட்டா யாருக்கெல்லாம் 100% விளங்கிட்டு? ஒன்று, ரெண்டு, கிளியர் சார். 3, 4, 5, 6. மத்தாக ஓகே சார். கிளியர் கிளியர். சரியான மக்கால்? ஒரு ஷோர்ட் டைமுக்குள்ளே இவ்வளவுதான் என்னால இல்லையே. இதை இன்னும் ஆழமா விளங்கப்படுத்தலாம், இன்னும் ஆழமா கதைக்கிறதுக்கு இருக்கு, இன்னும் கிளியரான படம் கீரணும். ஆனா இந்த கேள்விக்கு அவ்வளவு சொல்லிட்டு நம்ம டைமை வீணாக்கல. அதுக்காண்டி இதை சொல்லி தராம நாளை கடந்து போகல. இப்ப எத்தனை பேர் நீங்க எந்த வேலையில படிச்சீங்கன்னு எனக்கு தெரியா. நீங்க ரிசோர்ஸை பாடமாக்கி இருப்பீங்க, ரிசோர்ஸை பார்த்து போட்டு அதுல இருக்கிறது அப்படியே பாடமாக்கி வச்சுட்டு இருப்பீங்க பெரும்பாலும். எத்தனை பேர் இந்த வேலையில இந்த படம் மாதிரி விளங்கினீங்கன்னு எனக்கு தெரியா. என்னால ஏண்டது இவ்வளவுக்காவது சொல்லி தருவோம் தெளிவாங்க. இது இன்னும் ஆழமாக வைக்க வேண்டியது. செல்ல போனா கிட்டத்தட்ட இதே நம்ம 3 மணி நேரம் வைக்கலாம். அதுல இன்னும் அவ்வளவு விஷயம் இருக்கு, அவ்வளவு படம் இருக்கிறது. என்னால வெரி ஷோர்ட்டா எவ்வளவு சில்லும் விஷயத்தை மட்டும் கைக்கிறீங்க. இன்னும் விலங்கு வைக்கிறது கைக்கலாம், ஆனா கைக்கிறது அந்த அளவுக்கு இப்ப நமக்கு இந்த கேள்வி இல்லை. சரி, இது தொடங்கி இந்த எவ்வளவு நேரம் போய் என்ன அரைமத்தியாது இல்லையா? இங்க யாரு என்ன, நீ யாரு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கீங்க சரியா? எக்ஸ்பெக்டட் எஸ்சிஎஸ்சி இருந்துச்சுன்னா ஒரு ஆள் போட்டிருக்கீங்க. அந்த 6 எஸ்சிஎஸ்சி இப்ப நான் தர பேப்பர்ல சார் 6 எஸ்சிஎஸ்சி. இப்ப நான் தர எல்லாம் ஒரு 15 எஸ்சி சார் 15 செய்யலாம். பாப்போம் டைம் சரியா இருந்தா பாப்போம், ட்ரை பண்றோம். சரியா? சரி. இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னதுதான், நீங்க என்ன வேலையில இதை படிச்சு விளங்கிருக்கீங்கன்னு சரியா பாடமாக்கி இருக்கீங்களான்னு எனக்கு தெரியா. ஆனா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஷோர்ட்டா இதை சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும் நினைக்கிறேன். இதை பிடிச்சிக்கங்க. ஏதாவது வரைய போறீங்களா? டைம் தரையா? இல்லாட்டி இதை கிளியரான படத்தை எடுத்து குரூப்ல போடையா? கொஞ்சம் குயிக்கா செல்லுங்க. ஒரு 4-5 பேர் ரிப்ளை பண்ணீங்கன்னா விளங்கும் என்னன்னு. எல்லாரும் ரிப்ளை பார்க்கலாம். கிளியர் சார், கிளியர். குரூப்ல போடுங்க சார். சரி. சரி சரி. அப்ப நான் இது ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல போட்டுறேன். நீங்க அதையும் பாத்துக்கோங்க. சரியா? இதை இன்னும் கீறலாமா கால ஆழமா? சரி, ஓரளவு கிளியரா இருக்கு படம். சரி.
சரி அப்ப இதை பாருங்க, இப்ப முடிச்சிடுவோம். பி குற்ற பாரு, சுற்றுநில நீரில் அமுக்க அலைகள் உருவாதல். சுற்றுநில நீர்ல அமுக்க அலை உருவாகிறது எங்க? நத்தை சுருள். நத்தை சுருள் எங்க இருக்கு? நத்தை சுருள் எங்க இருக்கு? உட்காது. சரியா? அப்ப கேள்வி நமக்கு உட்காது. பி சரி, பி சரி. சரியா? அதே மாதிரி சி, வட்டப்பலகனி அதிர்வினால் வட்டப்பலகனி அதிர்றதால கடைசா வந்து அந்த அதிர்வுகள் எங்க கொட்டுப்படும்? நடுக்காதுக்கு. அப்ப இதுல சொல்லியா உட்காது நெல்லி. அப்ப சி வருமா? சி வராது. பிள்ளை பிக்சர் வேணும். சரி, நான் குரூப்ல போடுறேன், டெலிகிராம்லயும் போடுறேன், வாட்ஸ்அப்லயும் போடுறேன். வேண்டிய எடுத்தீங்களா? சரி. வட்டப்பலகனி அதிர்வதனால் பாய்மாலைகள் உட்காதில் இல்ல நடுக்காதினுள் இழக்கப்படும். இல்லைங்க மகா? ஸ்டீல் இல்லைங்க, ஸ்டீல் இல்லைங்க. உட்காதில்லது நடுக்காதினுள் இழக்கப்படும். பாய்மாலைகள் நடுக்காதினுள் இழக்கப்படும். உட்காதுல கேட்டியா? அப்ப நடுக்காது அது வராது. சி வராது. டி, செவிக்கற்கள் ஊன் பசையுள்ள பதார்த்தத்தில் நீட்டப்பட்ட மயிர்களை அழுத்துதல். காதை கிட்டத்தட்ட ஃபுல்லா படிப்பிக்கிறாங்க. காதை தப்பித்தேனே, இது காதுல படுத்து செப்ட். சரியா? சரி, நான் இந்த துண்டை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேனே, பிக்சரை குரூப்ல போடுங்க. சரி சரி சரி, நான் போறேன். சரி, இங்க பாருங்க, நான் இந்த ஒரு ஒரு துண்டை மட்டும் காய்ச்சிடுறேன், என்ன எல்லாத்தையும் சொல்லலாம். சரி, இதுல மகால் இவர் ஜூம் பண்று. சரியா? இப்படி பாரு, அரைவட்ட கால்வாயிர முடிவிடங்கள் அது. இதெல்லாம் இப்ப உங்களுக்கு இல்ல, முன்ன ஹோல் சிலபஸ்ல இருந்து இதுல பேர் இது ரெஸ்ட்ரிக்ஷன் சாமான்ல உங்களுக்கு தெரியும். இதுக்குள்ள என்ன இருக்கு? அகநின நிதி. சரியா? அதுக்குள்ள என்ன இருக்கு? அகநின நிதி. இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? சுற்று நன்மை. இவருக்குள்ள சுற்று நின நிதி, இவருக்குள்ள அகநின நிதி. சரியா? சரி, எப்படியோ இந்த அரைவட்ட கால்வாயிர முடிவிடங்கள்ல இருந்து வெளியில பாத்தீங்கன்னா இப்படி நரம்பு மயிர்கள் நீட்டிட்டு இருக்கு. இது இந்த இதுக்குள்ள இருக்கிற பதார்த்தம் ஜெல் மாதிரி இருக்கும். ஊன் பசைன்னா ஜெல் ஜெல். இப்படி நரம்பு மயிர்கள் நீட்டிட்டு இருக்கும். சரியா? இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மகள் கல்சியம் கார்பனேட்டாலான கற்கள் இருக்கு. இவரை சொல்றது செவிக்கல். இவரை சொல்றது செவிக்கல். இவர் இந்த நரம்பு மயிர்கள். நரம்பு மயிர்கள் அவசரமா நவஷா இறக்குமே. நரம்பு மயிர்கள் செவிக்கற்கள். சரி, இப்ப நான் இந்த இப்படி நிக்கேன்னு சொன்னா என் இஞ்சால காதுலையும் ஒரு நத்தை சுருள் அரைவட்ட கால்வாய் செட்டுவிக்கி, இஞ்சாலையும் நத்தை சுருள் அரைவட்ட கால்வாய் செட்டுவிக்கி. சரி, அதுல இந்த அரைவட்ட கால்வாய்கள் எப்படி இருக்குன்னா ஒன்று கொண்டு செங்குத்தரிக்கும், ஒன்று கொண்டு செங்குத்தரிக்கும். அப்ப இப்ப நான் தலையை எப்படி வச்சிருந்தாலும் சரி, இந்த செவிக்கல் போய் இதை அழுத்தும். கல்லு போய் நரம்புல உழும். கல்லு போய் நரம்புல உழும். உளுந்தவனே இவக வாங்கிகள். சரியா? அப்ப இவக என்ன வாண்டனா கணத்தாக்கத்தை உருவாக்கி, சரியா, மூளையினுடைய சமநிலையை உணரும் பகுதிக்கு அனுப்புவா. யாரு? சமநிலை கொன்னிலை பேணும் கட்டமைப்பு யாரு? பொய்யா போடுங்க. அப்ப நான் ஒரு ஆள் விட, ஒரு ஆள் இல்ல, 2 3 பேர் போடும். மூளோட சமநிலையை உணர்ற கட்டமைப்பு எது? மூளையின் பாகம் எது சமநிலையை உணர்றான்? மூலி என்ன? சரி, அப்ப மூலிக்கு தகவல் அனுப்பு. மூலி இருப்பா பாரு, உண்ட தலை நேர அறிக்கை கணத்தாக அனுப்பிட்டு பாரு. அப்ப நான் இந்த தலையை பத்தி யோசிக்காம நான் இந்த பாட்டுல இந்த வேலையை செஞ்சுட்டு இப்ப நான் தலையை எப்படி கழிச்சு வச்சுக்கிட்டு நிக்கேன்னா, இப்ப இந்த காதுல இருந்து கணத்தாக்கம் உருவாகும். இத்தனை பாகையில இவ்வளவு டிரெக்ஷன்ல இத்தனை கல் உளுந்துடும். இந்த காதுல இருந்து உருவாகும். இது இஞ்சால மத்த பக்கம், அது உளுந்ததுக்கு அதே சைடுல. இப்ப இஞ்சால செவிக்கல்ல வலது பக்கம் அப்பிட்டு கிடந்தா, இஞ்சால செவிக்கல்ல அதே வலது பக்கம் அப்பிட்டு கிடக்கும். அப்ப அப்பிட்டு கிடந்தா இவன் இந்த தலையை இந்த கோணத்துல இந்த பாகையில வச்சிருக்கான். இதுலயும் மூளைக்கு தகவல் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அப்ப மூளை சாக்கும், இவன் தலை என்ன தண்டு போட்டு எனக்கு செல்லும், உன் தலை கழிஞ்சிடாது. தலை என்ன
சரியா? அப்ப இந்த வேலை எங்க நடக்கும்? அரைவட்ட கால்வாய் நடக்கும். அரைவட்ட கால்வாய் எங்க இருக்கும்? உட்கால் கிடைக்கும். அப்ப டி, செவிக்கற்கள் ஊன்பசையுள்ள பதார்த்தத்தில் நீட்டப்பட்ட மயிர்களை அழுத்துதல் இந்த சமநிலைக்கான கணத்தாக்கம் பிறப்பிக்கப்படல். இது எல்லாமே கடைசா உட்காது பகுதிகள். சரியா? ஒரு அளவுக்கு நோமலா எவ்வளவு செல்லுமோ சொல்லியாச்சு. இதுக்கு மேல ஆழமாவும் இதை கதைக்க டைம் இல்லை. இதை விட குறைவாகவும் இதை கதைக்க கூட இந்த டைம் என்ன. அப்ப இந்த அளவுக்காவது செல்லணும்ன்றதுக்காக சொல்லி. சரியா மக்கள்? அப்ப ஒரு கம்ப்ளீட்டான விளக்கம் ஒன்று எடுத்துக்கிட்டீங்களா? பூரணமான விளக்கம் ஒன்று எடுத்துக்கிட்டீங்களா? யாருக்காச்சும் பூரணம் இல்லாம இருந்தா சொல்லுங்க. சரி, தம்பிமாரு கடுமையா சிரிக்காத. சரி பாரு. அப்ப இது விளங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல இதை பத்தி கதைக்க தேவையில்லை. இந்த அளவு போதும். சரியா? சரி. அப்ப 26 பாரு. 26 பாரு. சரியா? சரி. மனித கண்ணின் தன்னமைவு செயல்முறை பற்றி சரியானது. சரியா மகன்? அடுத்து பாருங்க. இந்த கேள்வியும் ஒரு முழுமையா கண்ணை பத்தி காய்க்க வேண்டிய கேள்வி. முழுமையா கண்ணை பத்தி காய்க்க முடிச்சுன்னா டைம் ஓடிடுமே. அப்ப அந்த அளவுக்கு ஆழமா செல்லாட்டி ஓரளவு நோமலா செல்ற பாருங்க. முதல் கண்ட மிச்சம் பேசிக்கான ஒரு விஷயத்தை சொல்லிக்கும். என்ன? கண்ணுல 3 லேயர். இது தியரி கிளாஸ் இல்ல, இது ரிவிஷன் கிளாஸ். அதை மறந்துடாது. சரியா? என்னென்ன 3 லேயர்? மிகவும் வெளிப்புறமான படை நார்படை, ஆக உட்புறமான படை நரம்பு படை. இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது மத்திய கலனுக்குரிய படை, அதாவது குருதி கலன்கள். இப்ப சரியா? சரி. அதுல இந்த கண்ணமைவு சொல்றது நரம்பு படைக்கும் சம்பந்தம் இல்லை, நார்படைக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அது என்னத்தோட சம்பந்தப்பட்டதுன்னா இந்த அறிகிறாளோட சம்பந்தப்பட்டது. சரியா? அப்ப நான் இந்த எடுத்திருக்கிறது வில்லை. சரியா? இந்த எடுத்திருக்கிறது வில்லை. இருக்கிறது தாங்கி நினையம். இருக்கிறவர் பிசிறு தசை. இப்ப கண்ட கட்டமைப்பு நான் இப்போ படிச்சு தரது இப்ப படிச்சு தர இல்லாத கண்ட கட்டமைப்பு. அப்ப உங்களுக்கு தெரியும். அப்ப இவரு மத்திய கலனுக்குரிய ஆக்களை மட்டும் எடுத்திருக்க. அதுல இவரு தோலுரு. சரியா? அதுல இவரு பிசிறு தசை. பிசிறு தசை என்ன தசை வகைக்குரியது சொல்லுங்க பாப்போம். இதே தசை யாராச்சும் அனுப்புங்க பாப்போம். என்ன தசை? பிசிறு தசை. பிசிறு தசை என்ன தசை? பிசிறு தசை என்ன தசை? பிசிறு தசை மலமளப்பு தசை. சரி, மலமளப்பு தசை. இங்க பாருங்க, வன்கூட்டு தசைன்றது வன்கூட்டோட எனக்கு தெரியும். நம்ம இதே தசைன்றது இதே இதுல இதை தவிர உன்னோட உடம்புல என்ன என்ன வந்தாலும் மலமளப்பு தசை. சரியா? சரி. 100க்கு 99.999. சரி. அப்ப இந்த துண்டு மட்டும் தான் தேவை. நான் மத்திய கலனுக்குரிய படையை மட்டும்தான் எடுத்து மிரிக்கேன். எனக்கு இவ்வளவு தான் தேவை விளங்கப்படுத்துறது. சரி. அப்ப நாற்படையில நெறிக்கும், நரம்பு நரம்பு படையில நெறிக்கும், இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஓரளவு வந்து தெரிஞ்சு மிரிக்கும். நீ இவ்வளவு காலம் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் கண்ணினுடைய இந்த பக்க தோட்டம் தான். இப்ப நான் இந்த இவகட முன் தோற்றத்தை வைக்கிறேன் பாரு. இங்க பாருங்க,
இந்த பிசிர் தசை இந்த செல்றோம்ல, இந்த பிசிர் தசை செல்றோம்ல, இது இப்படி தனியா ரெண்டு சுண்டாது. இது இப்படி ரெண்டு சுண்டாது. இப்படி 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 வந்து பிடிச்சிட்டு இருக்கும். இதான் வில்லைன்னு வைங்கலாம். இதான் வில்லைன்னா இப்படி ரெண்டா பிடிச்சிட்டு இருக்கும் இல்லையே? எப்படி பிடிச்சிட்டு இருக்கும்? வளர்ச்சி விளங்கா 360 பாகையிலையும் பிசிர் இருக்கும். 360 பாகையிலையும் தாங்கியினையும் பிடிச்சிட்டு இருக்கும். நீ குறுக்குவெட்டு முகத்தை பாக்கை விளங்க. நீ என்னத்தை பாக்கை? குறுக்குவெட்டு முகத்தை பாக்கை. நான் சொல்றேன் இப்படி யோசி. ஃபுல்லா ஃபுல்லா 360 பாகை. சரியா? சரி, இப்ப நான் இருக்கிறேன் 360 பாகையில தொடங்கிட்டு இந்த அடிக்கிறது இல்லை. அப்ப இதான் இந்த பிசிர் தசை, இதான் இந்த தாங்கி, இதான் பிசிர் தசை. சரியா? இவரை நான் இன்னும் கொஞ்சம் லேசா இந்த படத்துக்கு இருப்பேன். வில்லை. சரியா? இது இஞ்சால போற அந்த ஸ்ட்ரக்சர் தோலுரு. இது நம்மட பிசிர் தசை. இது நம்மட பிசிர் தசை. சரியா மக்கா? இது நம்மட பிசிர் தசை. இவரை தாங்கி நினை. தாங்கி எந்த வரைக்கும் மசில் ரைஸ் பண்றேன். அதுக்காண்டி விட்டுட்டும் போயில முக்கியமான செய்யலாம். இதெல்லாம் கட்டாயம் குழப்பும். பாடமாக்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் சரி எடுக்கிற கடும் கஷ்டம். அப்ப இது ஆழமா கொஞ்சம் விளங்கிக்கிறேன். சரியா? சரி, இல்ல இதை மேலோட்டமா சொல்லி இப்படி ஓடையா கடாசி. சரி, இப்படி இந்த அப்படி சுருங்கினால் இது சுருங்கினால் அது நீளும், அது நீண்டால் இது சுருங்கும். இப்படி போட்டா அப்படி போனா அப்படியே பாடமாக்கி வராங்க. நான் அவரது சிக்கல் வரும். அப்ப பாருங்களா, இவர் இந்த தோலுரு. அப்ப அவரு மூமெண்ட் எல்லாம் செய்ய போறது இல்லை. இவர் தான் நம்ம மலை மலப்பது அவர் தான் செய்ய போறாரு. சரி, இதை நான் செல்றாப்புலயே விளங்கி எடுத்தீங்கன்னா ஒரு சிக்கலும். சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை சொல்ல போறீங்க, பார்க்க போறீங்க. அப்படி தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கல இப்படி பிடிச்சிக்கிட்டு பாப்பீங்களா கண்ணு? இல்ல இப்படி நல்லா கண்ணை முழிச்சு முண்டை கண்ணாக்கி பாப்பீங்களா? எப்படி பார்ப்போம்? ஒரு பொருளை தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கல கண்ணை நல்லா முழிச்சு பாப்போமா? இல்ல இப்படி கண்ணை இப்படி இப்படி பிடிச்சி பாப்போமா? சொல்லுங்க மாம். என்னையும் தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கக்குள்ள நல்லா கண்ணை விரிப்பு. என்ன கிட்டத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கக்குள்ள கண்ணு சும்மா இப்படி சுருக்கி பார்ப்போம் கண்ணு. இப்ப இந்த மார்க்கர்ல இருக்கிற அந்த சின்ன எழுத்த வாசிக்குதுன்னா என்னை கண்ணுல காட்டினா இப்படி உன்னிப்பா பாப்பாரு. தூரத்துல இருக்கிற ஒரே எழுத்து என்ன வாசிச்சுன்னா நான் நல்லா இப்படி உத்து பாப்பேன். சரியா? அத முதல்ல நினைக்கங்களா. அப்ப இவர் இல்லை, இவர் தாங்கி நினையம், இவர் இல்லை, இவர் விஜய். சரியா? இப்ப நல்லா கவனிங்க. நான் 2 படம் இருக்கு. ஏ பி. ஜலலீனா விலங்கு தெரியா? விலங்கு. சரியா? இந்த இது வரை விலங்குல. சரி, சொல்லுங்க பாபு. ஏ என்ன சந்தர்ப்பம், பி என்ன சந்தர்ப்பம்? ஏ என்ன சந்தர்ப்பம், பி என்ன சந்தர்ப்பம்? ஏ என்ன சந்தர்ப்பம், பி என்ன சந்தர்ப்பம்? சொல்லுங்க பாபு. அது யாரு? சம்சுதீனா? என்னோட ஷாவனி. சாம்சுங் சாம்சுங் ஜி. சரி சரி. சரி, ஏ என்ன சந்தர்ப்பம், பி என்ன சந்தர்ப்பம்? குயிக்கா ஒரு 2 3 பேர் போ.
ஏ என்ன சந்தர்ப்பம், பி தூரம் உள்ளதை பார்க்கிற அமைப்பு சரி, ஏ கிட்ட உள்ளதை பார்க்கிற சரி, வெரி குட். சரியா? ஏ அண்மை பொருள் ஒன்றை பார்க்க, பி தூர பொருள் ஒன்றை பார்க்க. சரியா? ஏ அண்மை பொருள் ஒன்றை பார்க்க, பி தூர பொருள் ஒன்றை பார்க்க. ஏ while watching object in near, B while watching object in far. இது நியர், இது far. சரியா? சரி, அண்மை தூரம். இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே அதே விஷயம் தான். நீ கிட்ட இருக்கிற ஒரு பொருளை பார்க்கல நல்லா உன்னிப்பா பாப்பை, கண்ணை சுருக்கி பாப்பை. தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை பார்க்கல, அப்ப என் கண்ணை சுருக்கி பாப்பியா? இல்ல, அப்ப என்ன வை, கண்ணை நல்ல முண்டை கண்ணை விரிச்சு பாப்போம். என்ன அதுதான் தெரியும். இதுக்கு இங்க என்ன நடக்கும்ன்ற இப்ப கேள்வி. அதுக்கு மக்கால் என்ன சிக்குதா, வீடியோ சிக்குதா இல்லே? வீடியோ சிக்கலே. சரி, இப்ப இதுக்கு மக்கால் இப்படி இப்படி பார்க்கணும். சரியா? வீடியோ பிரச்சனை இருக்கா என்ன? வீடியோ சிக்கல் இருக்கா இல்ல கிளியரா வருதா? வீடியோ கிளியரா வருதா? போத் சவுண்ட் அண்ட் வீடியோ ஆர் கிளியர். ஓகே, சரி சரி. அப்ப பாருங்களா, ஓகே ஓகே. சரி மகா, சரி சரி. அப்ப பாருங்க, அப்ப இப்ப எனக்கு ஒரு விஷயத்த நீங்க அதுக்கு முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தாங்கிய நினையம் என்று சொல்றது நீ நினைக்கிற மாதிரி ரப்பர் இல்லை. தாங்கிய நினையம் என்று சொல்றது ஒரு ஒரு சணல் கயிறு மாதிரியானா? எப்படியா 4 பேர் தாங்கிய நினையம் என்று சொல்றவரு, இந்த தாங்கிய நினையம் என்று சொல்றவரு ஒரு சணல் மாதிரியானால், அதாவது ஏன் இதை சொன்னா, இழுவைக்கு என்ன, இழுவைக்கு உட்படாது, இழுவைய தாங்கும். அதாவது நீ ஒரு 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 ரப்பரை இழுத்தா என்னன்னா இழுபடும் இல்லைங்க. ஒரு ரப்பரை நீங்க இழுத்தீங்கன்னா இழுபடும். ஆனா ஒரு சணல் கவுரை பிடிச்சு இழுத்தீங்கன்னா இழுபடாது இல்லைங்க. இப்ப நான் இந்த இந்த இருக்கிற மார்க்கர்ல ஒரு ரப்பரை கட்டி போட்டு இழுத்தேன்னா என் கையை பாருங்க, இங்க பாருங்க, இழுபடுது. ஆனா இதுவே நான் ஒரு சணலை கட்டி போட்டு இழுத்தேன்னா மார்க்கரும் சேர்ந்து வரும் இல்லைங்க. அப்ப சணல் கயிறு மாயூரா. சரியா? சரி, இப்ப இங்க பாருங்க, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. இப்ப இப்ப இது ஒரு நோமலா இருக்கு இந்த கண். சரியா? நல்ல நான் கேட்கறதுக்கு நல்லா சொல்லுங்க பதில். நீங்க இது பிசிக்ஸ் படிச்சாக்க இவர்ல வளைவு கூடையா, இவர்ல வளைவு கூடையா? வளைவு யாருல கூட? வளைவு யாருல கூட? ஏல வளைவு கூடையா, பில வளைவு கூடையா? வளைவு கூட ஏ. வளைவு, வெரி குட். இங்க பாருங்க, ஒரு கோடடி நேர்கோடு. இங்க பாரு, ஏதான் நல்லா வளைஞ்சு, பில ஒரு கோடன் அடி. இங்க பாரு, பி சும்மா சாடையா தான் வளைஞ்சு லேசா. ஆனா இந்த அப்ப பாருங்க, அப்ப நான் வளைவு வளைவு ஏ பெரிது பி. சரியா? சரி, இப்ப எங்க பாருங்க, இந்த வளைவு ஒரு வட்டமாக்குங்க. அப்ப இந்த வளைவை ஒரு வட்டமாக்குங்க. இந்த வளைவு ஒரு வட்டமாக்குங்க. அப்ப பாத்தீங்களா? இந்த ஏ பாருங்க ஒரு வட்டம், இந்த பி பாருங்க ஒரு வட்டம் எடுத்துருக்கீங்க. சரியா? எந்த வட்டத்துக்கு ஆரை வரி? எந்த வட்டத்துக்கு ஆரை வரி? ஏ கேபிக்க எந்த வட்டத்துக்கு ஆரை வரி? ஏக்கா, சாரி, ஏக்கா பிக்கா? தலைவாங்க பி.
எது பி. அப்ப வளைவின் ஆரை தான் என்ற குவியம். அப்ப இதுல இருந்து நான் சொல்லலாம் எஃப் பி பெரிது எஃப். அப்ப நான் என்ன சொல்லிக்கிறேன் தெரியுமா, நீ பிசிக்ஸ்ல படிச்சுதான் தூரத்துல இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு பெரிய குவியத்தையும் கிட்டத்துல இருக்கிற பொருளை பாக்குறதுக்கு சின்ன குவியத்தையும் எடுத்திருக்கேன். அதுக்கு தான் நான் வளைவு அட்ஜஸ்ட் பண்றேன் இல்லைங்கயா. எனக்கு பெரிய குவியம் வேணும், அதுக்காண்டி வளைவை குறைச்சிருக்கேன். எனக்கு சின்ன குவியம் வேணும், அதுக்காண்டி நல்லா வளைச்சிருக்கேன். பிசிக்ஸ் பிசிக்ஸ் வேற ஒண்ணு. இதைத்தான் சொல்றேன் மகால், கண்ணின் தன்னமைவு. கண் என்ன செய்யும்னா தூரத்துல இருக்கிற பொருளை பார்க்கக்குள்ள பெரிய குவிய தூரத்தையும் கிட்டத்துல இருக்கிற பொருளை பார்க்கக்குள்ள சின்ன குவிய தூரத்தையும் மாத்தி. என்னன்னா நீங்க ஒண்டிங்கில் V7 ஒண்டிங்கில் F7 ஒண்டிங்கில் U படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்டிங்கில் F7 ஒண்டிங்கில் V பிளஸ் ஒண்டிங்கில் U கொஞ்சம் பாரு. வீண்டு சொல்றது என்ன, விம்ப தூரம், வில்லைக்கும் விழித்திரைக்குமான தூரம். விம்பத்துக்கும் விழித்திரைக்குமான தூரம் மாறுமா? மாறாது. கண்ட சைஸ் இது மாறாது. அப்ப வி மாறாட்டி யூ மாத்தலாம். பொருளை ஒவ்வொரு தரம் பார்க்கக்குள்ள கிட்ட இருக்கிற பொருளை கொண்டு தள்ளி வச்சு போட்டு வந்து பாக்குறேன், மர தள்ளி இருக்கிற பொருளை கொண்டு கிட்ட வச்சு போட்டு பாக்குறேன், இந்த கூத்துல இருக்கிறானா அதையும் இல்ல. அப்ப யூவும் மாத்தலாம், யூ இருக்கிறது விய மாத்தலாம் வி. அப்ப யூக்கு ஏத்த மாதிரி நீ கிட்ட இருக்கிற பொருளை பார்க்கக்குள்ள எஃப் மாறணும், நீ தூர இருக்கிற பொருளை பார்க்கல எஃப் மாறணும். இந்த செட்டப் கண்ணில் இல்லைண்டா, எங்க நானும் ஒன்று தூரத்தில் நிக்கிறத பாக்கணும்டா, நீங்க அதுல லிமிட்டுக்குள்ள போய் தான் பாக்கணும் இல்லைங்கயா. இந்த விஷயத்துல இது அங்க இந்த விஷயம் முடிவெடுதா. இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். இப்ப சொல்லுங்க அப்போ, இவரு இப்படி ஆகணும்டா, இந்த இந்த சாதாரணமா இருக்கிற வில்லையர் இப்படி ஆகணும்னா நான் கேட்கறதையோ சொன்னீங்கன்னா விஷயம் முடியும். இந்த தாங்கியின் இணையம் இழுபடணுமா இல்ல தாங்கியின் இணையம் லூஸ் அரிக்கணுமா? நான் ஏற்கனவே சொல்லிது, தாங்கியின் இணையம் ஒரு சணல் மாதிரி, நீ இழுத்தாயிண்டா இழுபடும், விட்டாயிண்டா மறியும், நீள்ன்ற கதை இல்ல. அப்ப இவரை நீங்க இழுத்தீங்கடா, இவரை நீங்க இழுத்தீங்கன்னு சொன்னா இவரை புடிச்சுக்கிட்டு இந்த துண்டை புடிச்சுக்கிட்டு மேல போகும், இந்த துண்டை பிடிச்சிக்கிட்டு கீழே போகும். அப்ப இந்த இந்த வில்லை நீளும். சரி இப்ப சொல்லுங்க, இவரு இந்த ஷேப்புக்கு போகணும்டா, தாங்கியின் இணையத்துல இழுவை கூடணுமா குறையணுமா? தாங்கியின் இழுவை, தாங்கியின் இணையத்துல இழுவை கூடணுமா குறையணுமா? பாடமாக்குறல்ல பாடமாக்குறல்ல கூடணுமா குறையணுமா? குயிக்கா குயிக்கா ஒரு ஆள் சொல்லுங்க. தாங்கி இணையத்துல இழுவை கூடணுமா குறையணுமா? குயிக்கா சொல்லுங்க மகா. குறையணும். என்னேனும் குறையணும். அப்ப பாருங்க, தாங்கி நிலையத்தில் உள்ள இழுவை டி குறையணும். அப்பதான் அந்த வில்லைகள் மீது இருக்கிற இழுவை போனோன்னு ஆள் சும்மா நோமலா வருவார். அவர் அந்த இப்படி இழுபட்டு இருக்கிறவரு ஒரு சும்மா நோமலா வருவார். சரி இப்ப சொல்லுங்க, அதுக்கு இந்த இந்த துண்டு சரியா இங்க இருந்து மேல போகணுமா, இந்த துண்டு இங்க இருந்து உள்ளுக்கு வரணுமா? நான் கேட்கன், இந்த துண்டு இங்க இருந்து மேல போகணுமா, இந்த துண்டு இங்க இருந்து உள்ளுக்கு வரணுமா? உள்ளுக்கா வெளியே? இன் என்னேனும். வெரி குட். அப்ப பாரு, இந்த துண்டு உள்ளுக்கு வந்தா, இந்த துண்டு உள்ளுக்கு வந்தா, இந்த துண்டு உள்ளுக்கு வந்தா, இப்ப இது இஞ்சால இழுத்துக்கிட்டு இருக்கு, அது இல்லாம போகும். அப்ப இது உள்ளுக்கு வந்தோன்னு இவர்ல இருக்கிற இழுவை குறையும். ஆகவே மகால், இவர் உள்ளுக்கு வரணும்டா, இவர் உள்ளுக்கு வரணும்டா, பிசிர்த்தசை சுருங்கணும் இல்லைங்க. இப்படியோ செஞ்சீங்க,
பிசிர்தசை சுருங்கனும். இப்படி வருதா? அப்ப இந்த தசையெல்லாம் என்னன்னா உள்ளுக்கா போகும். உள்ளுக்கு போனோடனே இதுல எல்லாம் இழுவை குறை, இதுல எல்லாம் இழுவை குறை. சரி, உண்ட தமிழ் இங்க யோசிக்குது. மத்தத்தையும் அதே மாதிரி விலங்குன்ற விஷயம் இதுக்கு மத்த என்ன எதிரா நடக்கும். அப்ப சொல்லுங்க, இவர் இப்படி மாறணும்டா டீக்கு என்ன நடக்கணும்? கூடணும். பிசிர்தசை என்ன வெளியே போகணும். வெளியே போகணும்டா பிசிர்தசை என்ன தளரும். அங்க சுருங்கும், இங்க தளரும். அப்ப பாருங்க, பிசிர்தசை தளர்ந்துச்சுன்னா வெளியே போகும், பிசிர்தசை தளர்ந்துச்சுன்னா வெளியே போகும். வெளியே போனா இந்த இது சணல் நீளாது, இது சணல் நீளாது. அப்ப என்ன இதை இழுக்கும். இழுத்தோடனே ஆள் இப்படி வருவார். கிளியரா மக்கள்? ஜாயின் ஆகியிருக்கிற எல்லாரும் முதலாவது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அதை சொல்லுங்க. ஜாயின் பண்ணிருக்கிற எல்லாரும் முதலாவது பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஓம் சார், எஸ் சார். வேற ஒரு குறிப்பிட்ட 3-4 பேர் மட்டும்தான் ரிப்ளை பண்றாப்ல. சரி, எஸ் எஸ் சார். ஓம் சார், ஓம் சார், எஸ் சார். ஜியோமெட்ரி கிளாஸ். ஓம் சார். சரி சரி. நீங்க பிரயோசனம் அடையணும்னு சொல்லித்தான் இவ்வளவுக்கும் ரிஸ்க் எடுத்து கிளாஸ், இப்ப வேற கிளாஸ் இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வந்தும் 9:30 ப்ரோவும் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, 9:30 ப்ரோ இந்த கிளாஸை போட்டதுக்கு காரணம் என்னன்னா, எந்த காரணம் கொண்டும் இது மிஸ் ஆயிடப்படாது. 9:30 ப்ரோ பெரும்பாலும் எல்லா கிளாஸும் முடிஞ்சிடும். அதுக்கு ப்ரோ இதை செய்யணும் தொடர்ச்சியான்னு சொல்லிதான். சரி, அப்ப நீங்க ஜாயின் பண்ணிருக்கிற ஆட்கள் இதை பிரயோசனப்படுத்திக்கணும் கேட்டேன். சரி, அதே மாதிரி உங்களுக்கு இது பிரயோஜனம் இருக்கின்றதுன்னா அதை தெரிஞ்ச பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்க கேட்டேன். சரி, இப்ப நாம 26வது கேள்வியை பாருங்க. அண்மை பார்வையின் போது தாங்கி நிலையத்தின் இழுவை குறையும். அண்மை பார்வையின் போது தாங்கி நிலையத்தின் இழுவை குறையும். சரியானே? அதான் நாம பார்க்கணும். அப்ப முதலாவது குற்று. சரி சரி, முதலாவது சரி. அப்ப அதான் அப்படி என்ன. அடுத்து, அண்மை பார்வையில் பிசுறுடலானது வெளிப்புறமாக வில்லையை நோக்கி அசையும். அண்மை பார்வையில பிசுறுடலானது வெளிப்புறமாக வில்லையை நோக்கி அசையும். அப்படி வரணுமா? உட்புறமாக வில்லையை நோக்கி அசையும். அப்படி வரணுமா? எப்படி வரணும்? உட்புறமாக வில்லையை நோக்கி அசையும், வெளிப்புறம் அப்படி நோக்கி அசையும். சரியா? அப்ப அதுல 2வது குட்டுல அந்த வெளிப்புறமாகன்றதை வெட்டிட்டு உட்புறமாக போடுங்க. வெளிப்புறமாகன்றதை வெட்டிட்டு உட்புறமாகன்றதை போடும். அடுத்து, 3வது, சேமை பார்வையின் போது வில்லையின் குவிக்கும் தன்மை அதிகரிக்கும். சேமை பார்வையின் போது வில்லையின் குவிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதுல குவிய தூரத்தை சொல்லல மக்கால், வில்லையின் குவிவு இல்லையா? வில்லையின் குவிவு அதிகரிக்குமா குறையுமா? குவிவு, குவிவு, வில்லையின் குவிவு. சரியா? அப்ப குவிக்கும் தன்மை குறையும். என்ன? 4வது, சேய்மையில் உள்ள பொருள்களை பார்க்கும்போது பிசிர்தசைகள், சேய்மையில் உள்ள பொருளை பார்க்கும்போது பிசிர்தசைகள் தளரும். இவ்வளவு நேரம் தங்கத்தினது. 5வது, சேய்மை பார்வையில் பிசிறுடலானது வில்லையை நோக்கி அசையுமா
வெளியாக்கிய செய்யுமா? அப்ப வில்லையிலிருந்து வெளிநோக்கிய செய்யும். அஞ்சாவது, சேமை பார்வையில் பிசிறுடலானது வில்லையிலிருந்து வெளிநோக்கிய செய்யும். மார்க் பண்ணிக்கங்க. இதை நோட் பண்ண போறீங்களா? டைம் வேணுமா? நோட் பண்றதுக்கு டைம் வேணுமா? சொல்லுங்க மக்கள், நோட் பண்ண டைம் வேணுமா? நோட் பண்ண டைம் வேணுமான்னு பாருங்க. குயிக்கா சொல்லுங்க அப்படின்னா. நோ. விளங்கப்படுத்தக்குள்ள எழுதாதுங்க. சரியா? வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் டைம் தருவேன். அந்த டைமுக்குள்ள எழுதி கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத பாருங்க. சரி, அப்ப எழுதுறதுக்கு டைம் தேவையில்ல. அடிக்கணா 26 பேஜுக்கும் தியரி ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் எல்லாருக்கும் சேர்த்து ஷேர் பண்ணுங்க. 26க்குரிய தியரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 26ம் 27 2 பேஜுக்கு உங்களோட இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு உங்களை அனுப்பிட்டு போட்டு 7. சரியா? சரி. அப்ப 27வது கேள்வியை பாருங்க மகா. 27வது கேள்வி பாருங்க. சரி, அப்ப அதுல விந்தாக்கம் பற்றிய சரியான கூற்றை தெரிவு செய்க. இந்த ஒரு கேள்வி கேட்டியா? சரி, விந்து பிறப்பு களங்களில் இருந்து முதிர்ந்த விந்துக்களம் சுக்கில சிறுகுழாயில் உருவாக்கப்படுவது 10 வாரங்களா? அப்ப இது சும்மா டிரெக்டான ஒரு கூற்று தானே, கொள்ளையாம கெடுத்து. விந்து பிறப்புக்கு எடுக்கிற காலம் எவ்வளவுன்ற கேள்வி. விந்து பிறப்போட காலம் எவ்வளவு? 10 வாரம் இல்லையா? எத்தனை வாரங்கள்? 7 வாரங்கள். அப்ப முதலாவது குற்று இல்ல, 10 வாரம் இல்ல, 7 வாரம். மார்க் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. முதலாவது குற்று பிழை. சரியா? 2வது, தினமும் விந்து பிறப்பினால் 100 மில்லியன் வரையான விந்துகள் உருவாகலாம். இப்ப எங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 2 தொடக்கம் 5 மில்லி லிட்டர் விந்த உருவாக்குவாராம். இதுல 1 மில்லி லிட்டர்ல 40 தொடக்கம் 100 மில்லியன் விந்துகள் இருக்குமா? சரியா? அப்ப 40ல இருந்து 100 மில்லியன் வரைக்கும் இருக்குமா? அண்ணளவா பார்த்தோம்னா ஒரு 70 மில்லியன். இதுல அண்ணளவா பாத்தீங்கன்னா ஒரு 3 அரை ml. அது சார் இது பெருகினா எவ்வளவு விந்து அணுக்கள் அண்ணளவா ஒரு 100 மில்லியன். 40 100 மில்லியன் இதுல என்னன்னு சொல்லிக்கலாம், மில்லியன் வரையான 100 மில்லியன் சொல்லல, 100 மில்லியன் வரையான விந்துகளை உருவாகும். அந்த வரையான என்ற தண்டலைன் பண்ணுங்க, வரையான. அப்ப அவன் சரியா செல்லல, அண்ணளவா சொல்றான். அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் ஏர்லியா போடுங்க சார், அப்போதான் ரெடியாக ஈஸியா இருக்கு. சரி சரி, நான் மேக்சிமம் எவ்வளவு ஏர்லியா போடணுமோ
ஒரு 2 நாளைக்குள்ள சரி போடுறது பாக்கலாம். வேற வேற வேலைகள் கொஞ்சம் போறதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை. சரி, அப்ப 2வது குற்று சரி என்ன 3வது பாருங்க. விந்து பிறப்பில் ஒரு விந்து குழியமே பல துணை விந்து கலங்களை உருவாக்கும். சாரி, பல விந்துகளை தோற்றுவிக்கும். விந்து பிறப்புல ஒரு விந்து குழியமே பல விந்துகளை தோற்றுவிக்கும் இல்லையா? அப்ப இதுக்கு உனக்கு அந்த விந்து பிறப்பு செயல்முறை தெரியணும். சின்ன ஒரு விஷயம் டக்குன்னு பாருங்க. அப்ப சுக்கில சிறுகுழாயில மூல உயிர் மேலணிகள் இருக்கும். சரி, அந்த மேலணிகள்ல இலையுறு பிரிவடைஞ்சி விந்து பிறப்பு தாய்க்களம் வரும். விந்து பிறப்பு தாய்க்களம் வரும். அந்த விந்து பிறப்பு தாய்க்களத்துல இலையுறு பிரிவு நடந்து விந்து பிறப்பு களம் வரும். சரியா? அதுல இலையுறு பிரிவு நடந்து விந்து பிறப்பு களம் வரும். இந்த விந்து பிறப்பு களத்துல இலையுறு பிரிவு நடந்து முதல் விந்து குழியம் வரும். முதல் விந்து குழியம், குழியம் சொன்னாலும் கலங்கள் ஆமக்கால். சரியா? ஆனா ஒரு விந்து குழியம், விந்து கலங்கள், முதல் விந்து கலங்கள், விந்து இன்னும் ஒரு விந்து இல்ல மாறப்படும். இதுலதான் முதல் முறையா ஒடுக்க பிரிவு நடக்கும். ஒடுக்க பிரிவு ஒன்று ஃபுல்லா நடந்து முடிஞ்சிடும். நடந்து முடிஞ்சது ப்ரோ துணை விந்து குழியம் வரும். சரி, துணை விந்து குழியத்துலதான் ஒடுக்க பிரிவு 2 ஃபுல்லா நடந்து முடியும். இது இப்ப விந்தாக களமா மாறும். விந்தாக களம். சரியா? விந்தாக களத்துல இனி ஒடுக்க பிரியோ இல்லை இரு பிரியோ இல்ல. இவர் எப்படின்னு சொன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா குழியா ஒரு இருக்குமா. அப்ப அந்த குழிய ஒரு நீக்கம் நடக்குது. குழிய ஒரு நீக்கம் நடந்து விந்து வரும். சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முதல் விந்து குழியத்திலிருந்து 2 துணை விந்து குழியம் வரும். 2 துணை விந்து குழியத்திலிருந்தும் 4 விந்தாக களம் வரும். 4 விந்தாக களமும் 4 விந்துக்களாக மாறும். அப்ப விந்து குழியங்களில் இருந்து 4 விந்துக்களம் வரும். சரி, 4 விந்துக்களம் தான் வரும். ஆனா அதுல சொல்லிக்கான் பல விந்துகளை தோற்றுவிக்கும். அது இங்கு. சரியா? இப்ப ஒரு மேலணி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 2 அபிரி, அதுல ஒரு விந்து பிறப்பு தாய்க்களம் 2 அபிரி. அப்ப இங்க 4 விந்து பிறப்பு களம் வரும். அது திரும்ப 2 அபிரி. அப்ப 8 விந்து பிறப்பு களம் முதல் விந்து குழியம் வரும். அது திரும்ப 2 16, அது திரும்ப 2 32, அது திரும்ப 32. அப்ப 1லிருந்து 32 விந்துக்களம் வரும். ஆனா ஒரு முதல் விந்து குழியத்திலிருந்து 4 தான் வரும். அப்ப அந்த 12 செல்றது பில 4 களம் வரும் போட்டுக்கங்க. 4 விந்துக்களம் 4 விந்துக்களம் ஏண்ட வரைக்கும் குயிக்கா போட பாக்க அந்த சரியா ஒரு 2 நாளைக்குள்ள வரும் உங்களுக்கு. இன்ஷா அல்லாஹ். சரியா மகால்? சரி, அடுத்து பாருங்க 4வது கூட்டு பாருங்க. விந்தாக்கத்தில் ஒடுக்கப்பிரிவு 1 மற்றும் 2 ஆகிய களப்பிரிவுகள் மட்டுமே தொடர்பட்டிருக்கு. இங்க பாருங்க, ஒடுக்கப்பிரிவு 1ஆம் 2ஆம் ஓ ஆனா மட்டும் இல்லை. ஏன் இலையுறு பிரிவு சம்பந்தப்படும். சரியா? நல்லா ஞாபகம் மகால். விலங்குகளில் புணரிகள் உருவாகும் போது மட்டும்தான் ஒடுக்க பிரிவு நடக்கும். நல்லா ஞாபகிக்கணுமா? விலங்குகள்ல புணரிகள் உருவாகக்குள்ள மட்டும்தான் ஒடுக்க பிரிவு நடக்கும். ஆனா ஒடுக்க பிரிவு மட்டும் நடக்குதுன்னு நினைச்சுக்கப்படாது. விலங்கா புணரிகள் உருவாகும் போது மட்டும்தான் ஒடுக்க பிரிவு நிகழும். ஆனா ஒடுக்க பிரிவு மட்டும் நடக்கிறது, இலையுறு பிரிவு நடந்துதான் ஒடுக்க பிரிவு நடக்கும். சரி, இதை குழப்பிக்கப்படாதா? காணும். அப்ப 4வது குற்று பில. விந்தாக்கம் ஒரு முடிவுறாது முடிவிலி இன்பினிட்டி முடிவுறாது தொடர்ச்சி அற்ற செயல்முறையா. முடிவுறாதுன்னு சொன்னா தொடர்ச்சியா நடக்குது. அதாவது மீனிங்
என்ன? ஆகவே ஆண்கள்ல பூப்படைதல் தொடக்கம் மரணம் வரைக்கும் நடக்கும். அவர் மரணத்துல தான் முடிவடை பிந்து பிறப்பு. அப்ப விந்தாக்கம் ஒரு முடிவுறாத தொடர்ச்சியான செயல்முறையா போட்டுங்க. விந்தாக்கம் முடிவுறாத தொடர்ச்சியான செயல்முறையா. தொடர்ச்சியான சரியா? அப்ப அழிக்கனா ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட் ஓய்வு தண்ணி குடிக்கிறதுக்கு நித்திர தூங்குறதுக்கு இல்ல ஒரு ஏரியா இதோட இருக்கலாம். பிரேக் வேணும். நீ துக்குரி முகித்துக்கு பிரேக் வேணும். வேற ஒருத்தர் வேலை பேர் நோ நீட் சார். எல்லாம் ஹோம்ல இருக்காங்க போல சார். படிப்போம் அப்போ. சரி சரி. இல்ல சார் பிரேக் வேணும். சரி இந்த பிரேக் சண்டையை கொஞ்சம் நிறுத்துவோம். அப்ப ஒரு ஒரு 5 நிமிஷம் சரியா மகா? புள்ளியா இல்ல, ஒரு 5 நிமிஷம் இதை நாம் ஒரு 30 35 கேள்விக்காவது போகணும் போகணும் பாப்போம். சரி. ம். அப்போ ஒரு 5 நிமிஷம் தண்ணியை குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு டக்குன்னு ஓடியாங்க. லெஃப்ட் ஆயிட்டு போறல. அப்போ ஒரு 5 நிமிஷம் break.